ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 9 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு சாப்டர் நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த டாபிக் நம்ம சிலபஸில் இருக்குது. அதுக்கு கீழே நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டேட்டாக நம்ம கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். தமிழக உள்துறையினால் செல்லான் முறை எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது? ஓகேவா? இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா செல்லான் முறை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஓகேவா? ஸோ எதுக்காக வருவாய் அதிகரிக்கவா? கண்டிப்பா இல்லை, அப்படித்தானே. போக்குவரத்து விதிமுறைகளை கண்காணித்தல் மற்றும் கட்டுப்படுத்த ஸோ இதான் செல்லான் வந்து கொண்டு வந்தாங்க. சட்டம் ஒழுங்கை கண்காணித்தல் மற்றும் சட்டம் ஒழுங்குக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, குற்றங்களை கட்டுப்படுத்த. ஸோ செல்லான் அப்படின்றது வந்து அந்த போக்குவரத்துல இப்போ அதிகமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ செல்லான் வந்து அதுக்காக கொண்டு வந்தது தான். இது ஒரு ஈஸியான கொஸ்டின். பிஎம் பிர்லா பிளான்டோரியம் பெரியார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இஸ் லொகேட்டட் இன். ஓகேவா? ஸோ பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையம் பிஎம் பிர்லா குளரங்கம் வந்து சென்னையில் இருக்குது. சென்னையிலையும் கோட்டூர்புரத்தில் இருக்குது. ஓகேவா? கோட்டூர்புரம் தான் எக்ஸாக்டா என்ன லொகேஷன் தெரியல. அந்த லைப்ரரிக்கு அண்ணா நூற்றாண்டு லைப்ரரிக்கு ஆப்போசிட்ல கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஓகே, டிஜிட்டல் இந்தியா என்னும் முயற்சி செயல்படுத்தப்பட்ட ஆண்டு. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். 2015. ஸோ மேக்கிங் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா எல்லாமே 2015 இருந்தா பண்ணியிருப்பாங்க, நிறைய மாற்றங்கள். ஓகே, இதுதான் கொஸ்டின் நமக்கு. தமிழ்நாடு மின் நிர்வாக நிறுவனம் டேஸின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்ற தப்பு, எஜுகேஷன் ஆக்ட் தப்பு, கம்பெனிஸ் ஆக்டா இல்லைனா சொசைட்டிஸ் ஆக்டா அப்படின்றது தான். ஸோ கம்பெனிஸ் ஆக்டும் வராது, சொசைட்டிஸ் ஆக்ட் தான் கரெக்டானது. ஓகேவா? ஸோ அகைன் இஸ் ஏ ஈஸி கொஸ்டின். ஸோ அப்போ தமிழ்நாடு மின் நிர்வாக நிறுவனம் கவர்னன்ஸ் ஏஜென்சி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த முகமை வந்து சொசைட்டி ஆக்ட் கீழே பதிவு செய்யப்பட்டது. ஓகே, மின் ஆளுகை கவர்னன்ஸ் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் முதலாக தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கேரளா. இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ கேரளாவில் தான் தொடங்கப்பட்டது கவர்னன்ஸ், கேரளாவில் தொடங்கப்பட்டது. ஓகே, மின் ஆளுகை கவர்னன்ஸ் இந்தியாவில் கேரளாவில் வந்து தொடங்கப்பட்டது. பின்னொன்றில் டிஜிட்டல் இந்தியா முன்னெடுப்பின் நோக்கம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. எது வந்து டிஜிட்டல், நம்ம ஈஸியா ஆப்ஷன் ரீட் பண்ணாலே ஆன்சர் பண்ணிடலாம்ன்ற மாதிரி இருக்கும். பாருங்க, வணிகத்திற்காக டிஜிட்டலாக மாற்றப்பட்ட சேவைகள். ஸோ இது நோக்கமா? இது நோக்கம். ஓகே, பணம் பரிவர்த்தனைகள், பணத்தை கையில் செல்லாமல் மின்னணு மூலம் செய்தல். ஸோ இதுவும் அதோட நோக்கம் தான். ஸோ மின்னணு மூலம் பரிவர்த்தனை பண்ணணும் அப்படின்றது. இணைய வழியில் அனைத்து அரசு சேவைகளின் தடையற்ற ஒருங்கிணைப்பு. இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இணைய வழியிலே கவர்மெண்டோட எல்லா இதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, பார்க்கறதுக்கு, அப்ளை பண்றதுக்கு, வாங்குறதுக்கு எல்லா விஷயமும் பண்ணிக்கலாம் அப்படின்றது. அடுத்து பாத்தீங்கன்னா இணையவழி சேவைகளின் செலவை குறைத்தல். இணையவழி சேவைகளை செலவை குறைக்கிறதுக்கும் இதுக்கும் வந்து என்ன சம்பந்தம் இல்லை, இதுதான் தவறு. ஸோ இப்போ ஏதாவது நோக்கம் அல்ல அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து டி இஸ் அ ரைட் ஆன்சர். டாக் டிவி, பிஏசிசிஎஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விபிஆர்சிஎஸ், சிஎஸ்சிஎஸ். ஓகேவா? ஸோ இவ்வளோ கொடுத்துட்டாங்க. இதில் வந்து எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். டாக் டிவிக்கு என்ன, தமிழ்நாடு அத்தாரிட்டி கேபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு அரசு கேபிள் கார்பரேஷன் லிமிடெட், அத்தாரிட்டி கிடையாது, தமிழ்நாடு அரசு. ஓகேவா? ஸோ இது வந்து தவறானது. தமிழ்நாடு அரசு. ஸோ இது தவறு. எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்று தவறுனா இது இல்லை, இதுவும் சாரி, இதுவும் இல்லை, இதுவும் ஆன்சர் ஆகும். ஒன்லி இதுவாக இருக்கணும், இல்லை இதுவாக இருக்கணும். ஏன்னா அந்த ரெண்டுலாம் ஒன்று இருக்குது. இப்போ 2 4ஐயும் 2 செக் பண்ணிட்டா கண்டுபிடிச்சிடலாம். அதுதானே பிஏசிசிஎஸ். ஸோ பிஏசிசிஎஸ் என்னன்னா பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ். இது கரெக்ட். ஓகேவா? அப்போ இது கரெக்ட்னா இது வராது, அப்படிதானே? இது வராது. அப்போ இதான் நமக்கு வந்து 4 டி தான் ஆன்சர் வந்துருச்சு நமக்கு. பரவாயில்ல, நம்ம எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வராது. அடுத்தது விபிஆர்சிஎஸ்எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பாவர்ட்டி ரிடக்ஷன் கமிட்டிஸ். இதுவும் கரெக்ட். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சர்வீஸ், சிஎஸ்சி, காமன் சர்வீஸ் சென்டர். ஓகேவா? தான் சென்ட்ரல் சர்வீஸ் சென்டர் கிடையாது, காமன் சர்வீஸ் சென்டர். ஸோ இப்போ காமன் சர்வீஸ் சென்டர், அப்போ இதுவும் வந்து தவறானது. இது ரெண்டும் சரியானது. ஸோ 1 and 4 நமக்கு வந்து தவறானது. ஓகே, தமிழ்நாடு மெய்நிகர் பல்கலைக்கழகத்தின் டியூசி, தமிழ்நாடு விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி 2010 எப்படி பேர் மாற்றுவாங்கன்னா டிவிஏன்னு மாற்றிடுவாங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியை 2010 வந்து என்னன்னு பேர் மாற்றுவாங்கன்னா தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி. நிறைய அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா? வந்து டிவிஏயா 2010 மாற்றிருப்பாங்க. தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் போர்ட்டல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஆதாருக்கு மாறுதா? இல்லை,
அரசு ஊழியர்களின் விவரங்களை வந்து நம்ம பார்த்து என்ன பண்ண போறோம், மாநில அளவிலான முழுமையான குடியிருப்போருடைய தரவுகளை மின்னணு முறையில நிர்வகிக்கிறதுக்காக தான் இந்த மக்கள் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு எண் வந்திருக்கும். நீங்க வந்து ஏதாவது அப்ளை பண்ணீங்கன்னு தெரியும். இந்த வருமான சான்றிதழ் ஓபிசி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஆல்டர் டு என்பிஆர் அதுவும் இல்லை. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். பின்வரொன்றில் எது தவறான இணையம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா TNSWAN தமிழ்நாடு ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க். ஓகேவா? இது ஈஸியானது. வேன் வைட் ஏரியா நெட்வொர்க். ஓகேவா? அப்ப பாருங்க TNDRC தமிழ்நாடு டிஆர்சி தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர். தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர். ஒரு இதை மட்டும் மாத்தி கொடுப்பாங்க, அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து தவறானது. அப்புறம் TNEGA. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து TNEGA வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி. இது வந்து கரெக்ட். ஸோ 1 வந்து கரெக்ட். இங்கே போட்டுப்போம். TNSDC கேட்டிருந்தாங்களோ டிஆர்சி. ஓகே, TNSDC. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகே, ஸோ இது தவறானது. தமிழ்நாடு எதுவுமே வராது. ஓகேவா? ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ இதான் கரெக்ட். ஸோ அப்போ இதுவும் தவறு, 2ம் 4ம் தவறு. எது வந்து தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. ஸோ சி இஸ் அ ரைட் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டத்தில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது தேர்ந்தெடுக்க. ஒவ்வொன்றுங்க இயர் கொடுத்துருக்காங்க. டான்சம் வந்து பார்த்தீங்கன்னா 1976 தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ டான்சம் என்ன, தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்ட். சிப்காட். ஸோ சிப்காட்டோடைய ஃபில் ஃபார்ம் வந்து ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன். வந்து 71 வந்து ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? தவறானது. 1971 தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டான்சி. டான்சி என்னங்க, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா 1965 கொண்டு வந்திருப்பாங்க. இது தவறு, கிராஸ்ல இருக்குது. 1965 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இங்க இருக்குது. ஓகேவா? ஸோ டான்சினா என்ன ஆக்சுவலா, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன். தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன். ஓகேவா? ஸோ அடுத்தது TIIC. அது வந்து கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ அது வந்து நமக்கு எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1949. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். ஓகேவா? ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ 1 and 4 கரெக்ட். ஓகேவா? ஸோ வந்து 1 and 4 தான் கரெக்ட், மேலும் தப்பு. ஸோ இவ்வளோதான் இல்லை கொஸ்டின். நம்ம இ கவர்னன்ஸில் வந்து இந்த அளவில் பார்த்தா போதும். ஸோ ரொம்ப பேசிக்காக தான் கேட்பாங்க, ஈஸியாக தான் கேட்பாங்க. ஈஸியாக நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. இதில் என்ன டவுட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க.